محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தருள் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய இல்லத்திலே எந்த கல்வியை நீ வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சய்யிதினா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை நமக்கு திரும்ப திரும்ப செய்ய சொன்னார்கள். ஃபராயிதுகள், வாஜிபாத்துகள், மேண்டட்டரி ஆக்ட்ஸ், கம்பல்சரி ஆக்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சுன்னதான விஷயங்கள், அது அல்லது நாம் அதை விருப்பப்பட்டு செய்யலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரந்தோறும் செய்ய சொன்னார்கள். அதிலே ஒரு முக்கியமான விஷயம் சூரத்துல் கஹஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் இந்த சூரத்துல் கஹஃபை தன்னுடைய மனதிலே ஏந்தி கொண்டிருப்பார்களோ நாளை மறுமைக்கு கியாமத்துக்கு நாளுக்கு முன்பதாக தஜ்ஜால் எனும் பெரும் குழப்பவாதி வருவான் அல்லவா, அவனுக்கு முன்னால் சூரத்துல் கஹஃபை தன்னுடைய கல்விலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் கஹஃபை தானும் ஓதுவார்கள், தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கும் ஓதச் சொல்லுவார்கள். குர்ஆன் என்பது வெறும் ரெசிடேஷனுடைய புக் அல்ல, அதனுடைய நம்முடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு இறை வேதம். அதை வெறும் ஓதுவதற்கு மட்டும் அல்லது ஒரு புது இல்லத்திற்கு செல்லும் பொழுது எடுத்து செல்லக்கூடிய கிதாபோ வேதமோ அல்ல. நம்முடைய இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய முறைக்கு பெயர்தான் குர்ஆன். நம்முடைய இந்த உலகத்தில் வாழக்கூடியதற்கு லா, இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதை எல்லாவற்றையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு இறைவேதம் புத்தகத்திற்கு பெயர்தான் திருக்குர்ஆன். சூரத்துல் கஹஃப் குழப்பங்களை விட்டு, பல்வேறு குழப்பங்களை விட்டு இது ஒரு விடுதலை தருகிறது. பல்வேறு டிசப்ஷனிலிருந்து, பல்வேறு டீவியேஷன்ஸிலிருந்து ஒரு முஃமினுக்கு தேவையான ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு சூரத்திற்கு பெயர்தான் சூரத்துல் கஹஃப். கஹஃப் என்றால் குகை, த கேவ். அதற்கான இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே 4 சம்பவங்களை, 4 வரலாறுகளை அல்லாஹ் அழகாக சொல்லுவான். அதிலே 4ஐயும் பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் இன்று நாடினால் அந்த ஒரு விஷயத்தை முழுவதுமாக பார்ப்போம். சூரத்துல் கஹஃப் அந்த பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் கூறினாலும் ஒரு குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பாக பேசுகிறான். அவர்களை பற்றி பேசக்கூடிய ஆரம்பத்திலே கேட்கிறான், அம் ஹஸிபத, நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அந்த குகைவாசிகளுடைய விஷயங்களை பற்றி, அவர்களுக்கு நடந்த அந்த அத்தாட்சிகளை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்று கேட்க ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? மனித மூளையால், மனிதனுடைய சிந்தனையால் சிந்திக்கக்கூடிய, யூகிக்கக்கூடிய முறையில் நடைபெற்ற சம்பவம் அல்ல அது. மனிதனுடைய சிந்தனையிலும் அவனுடைய யூகிக்கக்கூடிய ஆற்றலுக்கும் மாற்றமாக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாகும். மக்காவில் இருக்கக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி யூதர்களுக்கும் செல்கிறது. மக்காவாசிகள் யூதர்களிடம், அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் யூதர்கள், ஜூஸ், என்ன வேலைன்னா கான்ஃப்ளிக்ஷனை கிரியேட் பண்ணுறதே அவங்க தான், ஃபித்னாவை கிரியேட் பண்ணுறதே அவங்க தான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவர்களுடைய மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் 3 தான். ட்ரக் விற்பனம், ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணணும், அதன் பிறகு வெப்பன் சப்ளை பண்ணுறது, 3வது ட்ரக்கை இன்ஹெல் பண்ணிட்டோ அல்லது கன்சியூம் பண்ணிட்டோ போதையில் அடிக்கிறதுக்கு வெப்பன்ஸ் தேவைப்படும், அதுவும் அவன் தான் சப்ளை பண்ணுவான். அடிச்சு முடிஞ்ச பிறகு 2 பக்கமும் பெரும்பான்மையான மக்களிடம் அவர்களிடம் எல்லா சேதமும் ஏற்படக்கூடிய பொழுது அவங்க இன்ட்ரெஸ்டும் அவன் தான் கொடுப்பான். ட்ரக்கும் விற்பது அவன்தான்,
வெப்பன்ஸும் சேல்ஸ் பண்றது அவன் தான், மூணாவது இன்ட்ரெஸ்டும் கொடுக்கறது அவன் தான். இப்பொழுதல்ல, ஆதி காலத்திலிருந்து அவர்களுடைய இயற்கை விதமே அதுதான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக சதித்திட்ட வேண்டும் என்று மக்காவாசிகள் யகூதிகளிடம் ஒரு விஷயத்தில் கருத்து கேட்ட பொழுது யகூதிகள் சொன்னார்கள், 3 கேள்விகளை அந்த முஹம்மதிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து வையுங்கள். ஒருவேளை அவர் இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டார், அவர் உண்மையான நபிதான். ஆனாலும் உங்களுக்கு மனம் வந்தால் எதிர்த்து பாருங்கள். அல்லது இந்த 3 கேள்விகளுக்கும் அவர்களிடத்திலே பதில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்புவதை அவரோடு செய்து கொள்ளுங்கள். அதிலே முதல் கேள்விதான் இந்த குகைவாசிகள் பற்றி கேளுங்கள். உங்களுடைய தன்னை நபி என்று சொல்கிறார் அல்லவா, அவரிடத்தில் குகைவாசிகளிடம் பற்றி கேளுங்கள். ஹஜ்ரத் ஹிஸ்ரை பற்றி கேளுங்கள். மூணாவது ஜுல்கர்னைன் என்னும் ஒரு அரசன் வாழ்ந்தார் அல்லவா, அவரை பற்றியும் விசாரியுங்கள். அதற்கு பதில் கொடுக்கும் விதத்திலே இறங்கிய ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டர் தான் சூரத்துல் கஹஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹஃப், நீங்கள் வியந்து பார்க்கிறீர்களா, நீங்கள் ஆச்சரியம் அடைகிறீர்களா இந்த குகைவாசிகளை பற்றி? வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா, அஸ்ஹாபுல் கஹஃப் மட்டும் அவர்கள் பேர் அல்ல, அல்லாஹ் வர்ரகீம் சாசனமுடையவர்கள், கல்வெட்டுக்கு சொந்தக்காரர்கள். இந்த அஸ்ஹாபுல் கஹஃப்களை பற்றி அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் குகைக்கு போயிட்டாங்கல்ல, போயிட்ட பிறகு இவர்களுடைய சரித்திரம் பிற்காலத்தில் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் இவர்களுடைய பெயர்களை ஒரு கல்வெட்டில் எழுதி, அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர்களையும் கல்வெட்டில் எழுதி, அவர்களுடைய சரித்திரத்தை கல்வெட்டில் பதித்து அந்த குகைவாசிகளுக்காக ஒரு கல்வெட்டும் நியமித்தார்களாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த கல்வெட்டை கூட நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அவர் குகைவாசிகளும் ஒரு ரகீம் கல்வெட்டுக்கு சொந்தக்காரர்கள். இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி ஃபகாலு, ஒரு சில இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் சுருக்கமான ஷார்ட் ஸ்டோரி என்ன, அரசன் இருந்தான், காஃபிர் அரசன், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டான். இவர்கள் ஒரு சில எண்ணிக்கையில் வாலிபர்களாக யங்ஸ்டர்ஸ் யூத்தா இருந்தாங்க. இவர்கள் இஸ்லாத்தில் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக வந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓரிரை கொள்கை எனும் தௌஹீதிலே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் சிலை வணக்கத்திற்கோ அல்லது வேறு சில ஷிர்கான காரியங்களுக்கோ அவர்கள் ஈடுபடுவதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தார்கள். எத்தனையோ சோதனைக்கு மன்னன் உட்படுத்தினான், எல்லாவற்றிலும் ஜெயித்தார்கள். கடைசியிலே ஒரு முக்கியமான இடத்திலே ஊரில் உள்ள எல்லோரும் வந்தே ஆக வேண்டும் ஒரு கட்டளை மன்னன் இட, அந்த ஷிர்கான இடத்திலிருந்து செல்லக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு சில வாலிபர்கள் ஒரு குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள். அந்த ஒரு சில வாலிபர்களோடு ஒரு நாயும் சென்றது. அந்த நாயும் பின்தொடர்ந்து சென்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த நாய் அமர்ந்த விதத்தை கூட குர்ஆனிலே அழகாக சொல்லுவான். தன் முன்னங்கால்களை அழகாக விரித்து கொண்டு அந்த நபர்களை பாதுகாத்து கொண்டு அந்த குகையின் வாசையில் நாய் அமர்ந்ததாம். நல்லோர்களுடன் சேர்ந்த நாயை கூட அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். என்றால் நல்லோர்களுடன் நாம் சேர்ந்தால் நாளை மறுமையிலே நமக்கு நடக்கக்கூடிய நல்லவைகளை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பர்களே, பிறகு அவர்கள் தூங்கி விழித்தார்கள். தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் பல்வேறு அத்தியாயங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காண்பித்தான். அந்த குகையிலே 2 துகள்கள் இருந்ததாம், அதாவது 2 ஓட்டைகள் இருந்ததாம். அந்த 2 ஓட்டைகளின் மூலமாக சூரிய வெளிச்சம், சூரியன் உதிக்கும் பொழுதோ அல்லது அஸ்தமிக்கும் பொழுதோ அவர்களில் உடலில் படாமல் அல்லாஹ் அதை மாற்றி அமைத்தானாம். அவர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இடமும் வலதும் திரும்பி திரும்ப படுக்க செய்தானாம். பார்ப்பவர்கள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக பார்த்தால் பயம் வரும் அளவிற்கு அவர்கள் கண்கள் திறந்தே தூங்கினார்களாம். இவையெல்லாம் அல்லாஹ் அழகாக சொல்லுவான். பிறகு எழுந்திருக்கிறார்கள். எழுந்த பிறகு மக்களிடம் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். எவ்வளவு நேரம் தான் தூங்கணும்? ஒரு சொல்லுவார், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் பகுதியில் தூங்கியிருப்போம் அல்லது அதற்கு மேலாக தூங்கி இருப்போம். ஆனால் அந்த கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. எவ்வளோ நாள் தூங்கணும்னு தெரியல. தூங்கி எழுந்து பசி வந்துருச்சு. ஒருவரிடம் தங்களிடம் இருந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து ஒருவரிடத்துக்கு கொடுத்து சொல்லுகிறார்கள், போய் பாசாரில் போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாப்பா. அவர் எப்பொழுதும் போல தன்னுடைய கடை வீதிக்கு வருகிறார். வந்து அந்த நாணயத்தை கொடுக்கிறார். நாணயத்தை கொடுத்தால் மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. காரணம் என்ன? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த நாணயத்தை நீ இப்பொழுது கொண்டு வந்து தருகிறாயா?
அப்பொழுதுதான் தெரிகிறது ஏதோ ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்று. உடனே ஓடோடி சென்று தன்னுடைய நண்பர்களிடம் சொல்கிறார். அவர்கள் வந்து பார்த்த பிறகு தெரிகிறது கிட்டத்தட்ட 309 ஆண்டுகள் அவர்கள் அந்த குகையிலே உறங்கிய சம்பவம் அவர்களுக்கே அப்பொழுதுதான் தெரிய வருகிறது. நண்பர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நம்மளுக்கு என்னங்க கிடைக்குது? जी, ये कब की कहानी है? हमारे आकाए दो जहां सल्लल्लाहु अलैहि वसल्लम की दौर की भी बात नहीं है, मगर इसके बारे में जानने से हमें क्या फायदा मिलता, क्या सबक मिलता, இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் லெசன் என்ன? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னஹும் ஃபித்யத்துன் அப்படின் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் ஒட்டுமொத்த குர்ஆனில் இன்னல்லதீன ஆமனு அல்லது இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமானை தான் முதலில் பேசுவான். அதற்கு பிறகு தான் அவர்களுடைய மற்ற விஷய ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், மேனர்ஸ் பத்தி பேசுவான். ஆனா அல்லாஹ் இங்கு தலைகீழாக முதலில் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஃபித்யத்துன் ஆமனு, அல்லாஹ் மாற்றமாக ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாலிபர்கள், ஈமான் கொண்டவர்கள். எல்லாம் அல்லாஹ் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? அவர்கள் ஈமான் கொண்ட வாலிபர்கள் என்று ஆரம்பித்திருக்க வேண்டும். वो ईमान वाले और जवान थे ऐसा शुरू करना था, मगर अल्लाह अपने अंदाज तब्दील कर दिया. अल्लाह कहता है वो जवान थे और ईमान रखते थे. ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் நம் மார்த்தட்டி கொள்ளலாம். நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன். ஆனால் வாலிபத்தில் செய்யக்கூடிய ஈமான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வாலிபத்தை முன்னிறுத்தி ஈமான் கொண்டதை அடுத்ததாக சொல்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த ஈமானுக்காக அல்லாஹ் சொல்கிறான் வஸித்னாஹும் ஹுதா, இன்னும் அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். வாலிபத்தில் அல்லாஹ்விடம் அதிகமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாலிபத்தில் செய்யக்கூடிய ஒரு சஜ்தா, வாலிபத்திலே செய்யக்கூடிய ஒரு சஜ்தா தன்னுடைய வயோதிகத்தில் செய்யக்கூடிய 1000 சஜ்தாக்களை விட சிறந்ததா. बूढ़े होकर लोमड़ी भी शिकार में नहीं जाती. வயதாகிவிட்டால் ஓனாய் கூட வேட்டைக்கு போகாதான், போக முடியாது. வயதாகிவிட்ட பிறகு பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு பள்ளிவாசலுடைய தூண்களோடு நாம் இருப்பது பெரிதல்ல. அல்லாஹ்வுக்கு அதுவும் பிடிக்கும் என்று சொன்னாலும் அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? உன்னால் உலகத்தில் மூழ்கக்கூடிய நேரத்திலே, உன்னால் உலக விஷயங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய நேரத்திலே, பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரத்திலே, அல்லது உன்னுடைய உடல் ஆற்றலை கொண்டு உலகத்தின் பல்வேறு அழிவுகளையும் பாவங்களையும் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தொழுகையை நீ தொழுது விட்டால் அல்லாஹ்வுக்கு அந்த ஒரு தொழுகை பிடிக்குமா? உன்னால் செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்திலே உன்னுடைய பணத்தை இழந்து பள்ளிவாசலுக்கு வருவது வேறு. உன்னால் எல்லாம் செய்ய முடிந்தும் அதை செய்யாமல் நீ வந்தால் அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட இபாதத்துகள் தான் பிடிக்குமா? இன்னஹும் ஃபித்யத்துன், அல்லாஹ் பெருமையாக சொல்கிறான். அவர்கள் வாலிபர்கள், ஈமான் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பெருமையை அல்லாஹ் நம் விஷயத்திலும் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தினானாம். வாலிபர்கள் செய்யக்கூடிய ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய ஹிதாயத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடுத்ததாக சொல்லுவான். பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே மன்னன் அவர்களுக்கு முன்னால் அழைத்து பேசுகிறான். அந்த அழைத்து பேசக்கூடிய நேரத்திலே அவர்கள் மன்னனுக்கு முன்னால் தங்களுடைய ஓரிரை கொள்கை, தன்னுடைய தௌஹீதை வேகமாக பேசுகிறார்கள். எங்களுடைய ரப்பு சிலைகள் அல்ல, என்னுடைய ரப்பு வானத்திற்கும் பூமிக்கும் அவன் தான் ரப்பு, அவன் தான் இந்த அகிலத்திற்கும் ரப்பு என்று கலிமத்துல் ஹக்கி இந்த மலிக்குல் ஜாபிர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஜிஹாதிலே உயர்ந்தது என்ன தெரியுமா? ஹக்கை எதிர்ப்பவர்களுக்கு முன்னால் உரக்க பேசுவது. உண்மையை எதிர்ப்பவர்களுக்கு முன்னால் உரக்க பேசுவது தான் மிகப்பெரிய போராட்டம் என்று சொல்கிறார்கள். பல்வேறு சமயத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் பல தவறுகள் நடந்தும் அதை பார்த்தும் பார்க்காமல் போவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதாம். இந்த உம்மத்தை எல்லாம் தலைச்சு சிறந்த உம்மத் என்று சொல்கிறான் அல்லவா? அம்ருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நன்மையை ஏவக்கூடிய கூட்டம் என்று மட்டும் சொல்லக்கூடாதாம்,
தீமையை தடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டுமாம். நன்மையை மட்டும் பேசுவோம். அவன் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் சிகரெட் குடிக்கிறான், அவன் தப்பு, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நாம் சிறந்தவர்கள் அல்ல. எப்படி நாம் அடுத்தவர்களுக்கு நன்மையின் உபதேசம் செய்கிறோமோ, அடுத்தவர்களை தீமையை விட்டும் தடுப்பதினால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியுமே தவிர அதை தடுத்து அதற்கு வழி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுவார்கள், உண்மையை எதிர்ப்பவர்களுக்கு முன்னால் நீ உண்மையை பேசினால் அதுதான் சிறந்த ஜிஹாத் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்களே, அல்லாஹ் திருமறையிலே அடுத்ததாக சொல்லுவான், அவர்களுக்காக அந்த வானத்திலிருந்து உதிக்கக்கூடிய சூரியன் அவர்களுடைய மேனியில் பட்டு அவர்களுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக. وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَإِذَا غَرَبَتْ تَقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ. அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியத்துடைய வெப்பமோ அல்லது வெளிச்சமோ அவருடைய உடலில் பட்டு அவர்கள் விழித்து விடக்கூடாது என்பதற்காக அல்லது வடது புறத்தில் நகர்த்து விடுவானாம். அது மறையும் பொழுது அந்த சாதாரணமாக காலையிலுடைய வெயில்னாச்சும் உடம்பு சூடாக இருக்கும், ரேஸ் பட்டாக்க முழிக்கலாம். மாலையுடைய அந்த சூரியன் ரொம்ப தன்மையாக இருக்கும், ரொம்ப ராகத்தாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு அந்த வெளிச்சம் கூட என்னுடைய அடியார்கள் என்னை நம்பி படுத்தார்கள் அல்லவா, அவர்கள் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த சூரியனையும் இடதுபுறமாக சாய்த்து விட்டானாம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி தருகிறது. என்ன செஞ்சாங்க? தனக்கு தானே அவர்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளவில்லை. தன்னால் முடிந்த விஷயத்தை ஒரு ஃபித்னாவுடைய டிசெப்ஷன் ஆஃப் த மெஜாரிட்டிஸ், இன்று இதுதான் நடக்கக்கூடியது தான். எல்லாரும் ஒரு பக்கம் போனா எல்லாரும் போறாங்க, நான் எதுக்குங்க போகாமல் இருக்க முடியும்? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன? எல்லாருமே போறாங்க, எல்லாருமே அதில் தான் இருக்கிறாங்க, நாங்க ஏங்க போகக்கூடாது? भाई पूरी दुनिया करती, भाई ये क्या बड़ी बात है? लोन लेना क्या गुनाह है? इंश्योरेंस क्या गुनाह है? टीवी देखना क्या गुनाह है? म्यूजिक सुनना क्या गुनाह है? मूवीज देखना क्या गुनाह है? ये सब सारी दुनिया करती है इमाम साहब, आप अजीब गरीबो बात जी अलग अंदाज में बात करते. எல்லாம் செல்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் பேசுகிறான். அன்று அந்த மன்னனுடைய எல்லா மக்களும் சென்றிருந்தாலும் இந்த வாலிபர்கள் செல்லவில்லை. அவர்கள் செல்லாததினால் தான் இன்றும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் நடந்தாலும் அவர்களை பற்றி இன்று நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜி டிசெப்ஷன் ஆஃப் த மெஜாரிட்டிஸ், அதிகபட்சமான பெரும்பான்மை மக்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பதினால் பிளைண்டா கண்ணை மூடிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. எது ஹக் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை பற்றி தெரிந்து கொண்டால் அதன்படி வாழுங்கள். அவன் சொன்னா கேட்டேன், இவன் சொன்னா கேட்டேன், காலமெல்லாம் தொப்பி போடக்கூடாது என்று சொன்னார்கள், தொப்பி போட்டுட்டு தான் இருந்தான். காலமெல்லாம் கூட்டு துவா கூடாது என்று சொன்னார்கள், இப்பொழுது சொல்லுகிறார்கள் கூட்டு துவா கூடும் என்று. குர்பானியுடைய சட்டத்தில், ஜகாத்துடைய சட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள். வாட்ஸ்அப்ல வந்துருச்சா, பெரிய இமாம் பேசுறாரு, அது உண்மையாகத்தான் இருக்கும். ஃபார்வர்ட் மெசேஜில் வருதா, அது உண்மையாகத்தான் இருக்கும். இன்று क्वेश्चंस சாட் ஜிபிடில கேக்குறான், வாட் அபௌட் தி இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ், யார்கிட்ட? ஏஐ கிட்ட கேக்குறான். உண்மையிலே குர்ஆனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை திறந்து ஓதுங்கள். ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அபு தாவூத், நசாயி, திர்மிதி தன்னுடைய வாழ்நாளை அழித்து எழுதிய பெரும் பெரும் கிரந்தங்களை படியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிலே ஹிதாயத்தை கொடுப்பான். ஜி மெஜாரிட்டி, டிசெப்ஷன் ஆஃப் த மெஜாரிட்டிஸ், பெரும்பான்மை மக்களின் குழப்பத்திலே நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதீர்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு பாடம் புகட்டுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம்? குகையில் தஞ்சம் புகுந்து எல்லாம் பேக் பண்ணியாச்சா, எல்லாம் ஓகேவா, நம்ம சேஃப்டியா? அது அல்ல, நாம் நம்மால் செய்து முடிந்ததை செய்துவிட்டு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. மனிதனால் எந்த கஷ்டத்திலிருந்தும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தன்னை அல்லாஹ்விடத்திலே சரண்டர் செய்து, இறைவா உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களுடைய வழிகளை எளிமையாகவும் ஆக்கினால் தான் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே தங்களை ஒப்படைத்தவர்கள். அந்த ஒப்படைப்பு நமக்கு சூரத்துல் கஹ்ஃப் பாடமாக எடுக்கிறது. ஜி நம்மளால எந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு தலைவலியிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. உங்களால ஒரு பண பிரச்சனை, சாதாரணமா 100 ரூபாய் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது.
ஒரு கால் வலியோ ஒரு நக வலியிலிருந்து உங்களை அல்லாஹ் நாடினால் தப்பிக்கலாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தா, வ ஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு எங்களுடைய வழிகளை சீர்திருத்திக் கொடு, எங்களுடைய வழிகளை எளிமையாக்கி கொடு என்று நீ அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய பிரச்சனையை ஒப்படைக்காத வரை உன் பிரச்சனை தீராது என்று அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய பாடம் நமக்கு புகட்டி தருகிறது. அவர்களுடைய எந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய சொன்ன வழிபடி நீ செயல்பட்டு விட்டால், சூரத்துல் கஹஃப் சொல்லக்கூடிய இன்னொரு பாடம், நாம் அல்லாஹ் சொன்னபடி நாம் வாழ்ந்து விட்டால், அல்லாஹ்வுக்காக நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டால், அல்லாஹ்வுக்காக உறுதியாக இருந்தால், அல்லாஹ் உனக்காக தன்னுடைய இயற்கையை கூட மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். जी अल्लाह उनकाग अपनी कुदरत के निज़ाम भी तेरे लिए तब्दील करने लिए तेरे मौला तैयार है, बस तेरा दिल तू बदलाना. जी உன்னுடைய ஈமானை நீ சரி செய்து கொண்டால், இது இப்படித்தான் ஃப்ளோல நடக்கும் என்று நினைத்துக் கொள்ளாதே. நீ அல்லாஹ் சொன்னபடி நீ வாழ்ந்து விட்டால், உனக்காக தான் படைத்த சூரியனின் வழியையும் நான் மாற்றுவேன் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரத்திலே அந்த மெதுவான அழகான அந்த சூரிய கதிர்கள் கூட உன் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த அளவுக்கு அல்லாஹ் உன் மேனியை பாதுகாப்பான். இந்த உலகத்திலும் பாதுகாப்பான், கபரிலும் பாதுகாப்பான், மஹ்ஷரிலும் பாதுகாப்பான், நரக நெருப்பிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். எப்பொழுது நம்மை நாம் அல்லாஹ்வுடைய வழியிலே முழுவதுமாக செயல்படுத்தி கொண்டால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வழியிலே ஒரு மனிதன் தானாகவே நடந்து விட்டால் அடுத்தவனுக்கு அவனை பார்த்து பயம் வருமா? ஜி லவித்தலஅத அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரன், உன்னை பார்த்து எல்லாம் ஓடுவாங்களாம், பயந்து ஓடுவார்களாம். உன்னிடம் யாரும் வேலை காமிக்க மாட்டாங்க, உன்னிடம் யாரும் சீண்ட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை நீ கேட்டால், ஒரு அழகான ஒரு அரபியுடைய வார்த்தை ஞாபகத்திற்கு வருகிறது, மன் வஜதல்லாஹ் ஃபமாதா ஃபகத். ஒரு உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை யார் அடைந்து கொண்டானோ அவன் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வை जो अल्लाह को पा लिया उसको खोने के लिए क्या है? ஃபமன் ஃபகதல்லாஹ் ஃபமாதா வஜத, எவன் அல்லாஹ்வை இழந்து விட்டானோ அவன் பெறுவதற்கு என்ன இருக்கிறது? जिसने अल्लाह को खो लिया उसके लिए पाने के लिए क्या है? आज सब कुछ बातें हैं, எல்லாவற்றையும் அடைகிறோம். அல்லாஹ்வை அடைகிறோமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைகிறோமா? அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைகிறோமா? அல்லாஹ்வை பொருத்தத்தை அடைகிறோமா? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு ஷர்ட்டை பார்த்தா அந்த ஷர்ட்டை வாங்கணும், ஒரு மொபைலை பார்த்தா மொபைலை வாங்கணும், ஒரு வீட்டை பார்த்தா வாங்கணும், ஒரு காரை பார்த்தா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சி அல்ல, ஆசையாவது வந்திருக்கிறதா? நாளை மறுமையிலே அவன் முன்னால் நான் போய் நிற்க வேண்டும், அல்லாஹ் என் மீது சந்தோஷப்பட வேண்டும், என்னுடன் கேள்வி கணக்குகள் அல்லாஹ் லேசாக செய்ய வேண்டும், எனக்கு அவன் ரஹ்மத்துடைய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எனக்கு அவன் சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஆசையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி ஒரு எல்லளவும் நாம் செயல்பட்டுள்ளோமா? ஜி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு அப்படிப்பட்ட நசீபை, நல்ல நசீபை தந்தல் புரிவானாக. அவனுடைய பொருத்தத்திற்காக வாழ்பவர்களாகவும், அவனுடைய பொருத்தத்திற்காக உழைப்பவர்களாகவும், அவனுடைய பொருத்தத்திற்காக சாவவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இருந்தார்கள் அல்லவா, இவருடைய காலத்திற்கு அடுத்து 319 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஏன் எழுப்புனான் தெரியுமா? அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லுவான், இரு பிரிவிடர்களுக்கு பதிலுக்காகத்தான் நாம் அவர்களை அந்த அளவுக்கு நீண்ட தூக்கத்தில் உறக்க செய்தோம். 309 வருஷங்கள் கழித்து பல அரசாட்சிகள் மாறிவிட்டது, அந்த சிலை வணக்கங்களுடைய மார்க்கமெல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டது, இஸ்லாம் அங்கு அரசாட்சியின் மார்க்கமாக அமைந்து விட்டது. அந்த அரசாட்சியின் இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு கீழே மக்களுடைய இரு பிரிவுகள் இருந்தார்களாம். மன்னன், இஸ்லாமிய மன்னன், இரு பிரிவுகள். அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இவர்களும் இஸ்லாத்தில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சந்தேகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இறந்த பிறகு எப்படி உயிர்ப்பிப்பு எடுப்புவான், அல்லாஹ் மௌத்தாகிவிட்ட பிறகு எப்படி எங்களை உயிர்ப்பிப்பான் என்ற சந்தேகம் இரு பிரிவுகளுக்கு மத்தியிலே சண்டையாக இருந்ததாம், பிரச்சனையாக இருந்ததாம். அல்லாஹுக்கு பிடித்தவர்களாக நாம் வாழ்ந்து விட்டால் நமக்கு மட்டும் அது நல்லதல்ல, பிரச்சனைக்குரியவர்களுக்கும் அது ராகத்து. 309 வருடங்கள் கழித்து
மலையிலிருந்து குகையிலிருந்து இறங்கி வந்தார்கள் அல்லவா, அவர்கள் கொண்ட ஈமானுடைய பரிசு என்ன தெரியுமா? எப்படி அல்லாஹ் மௌத்தான பிறகு உயிர்ப்பிப்பான் என்று சந்தேகத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா ஒரு பெரும் கூட்டம், அவர்களுடைய ஒட்டுமொத்த சந்தேகத்தையும் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சரித்திரம் சம்பவம் அவருடைய சந்தேகத்தை இல்லாமல் ஆக்கியதாம். பார்ப்பவர்கள் எல்லாம் அப்படியா 309 வருடம் கழித்து நீங்கள் தூங்கி எழுந்துள்ளீர்களா? அல்லாஹ் 309 ஆண்டுகள் ஒருவனை தூங்க வைத்து பிறகும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மௌத்தான பிறகு எங்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்ற ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஈமானிலே குறையாக இருப்பவர்களுடைய ஈமானையும் அல்லாஹ் பலமாக ஆக்கினானாம். நாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் சொல்லக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப் சொல்லக்கூடிய படிப்பினை நம்முடைய குடும்பத்தினர்கள் மூமினாக வாழ்வார்கள், நம்முடைய சமுதாய மக்கள் மூமினாக வாழ்வார்கள். மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய கல்வை மூமினுடைய கல்பாக, இறை நம்பிக்கைக்குரியவர்களுடைய கல்பாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், ஒரு சில மக்கள் அவர்கள் 3 நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்களாம். سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم. 3 பேர் இருப்பாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்களாம், 5 பேர் இருந்தாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்களாம், ஒரு சில நபர்கள் 7 நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்களாம். அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், குர் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம், ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் நன்காக அறிவான் அவர்கள் எத்தனை நபர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். இதிலிருந்து பெரிய பாடம் என்ன தெரியுமா? நீங்க என்னத்தான் கரெக்டா இருந்தாலும் உங்களை பார்த்து 3ன்னு ஒருத்தன் சொல்லுவான், உங்களை பார்த்து 5ன்னு ஒருத்தன் சொல்லுவான், உங்களை பார்த்து 7ன்னு ஒருத்தன் சொல்லத்தான் செய்வான். இந்த உலகத்திலே நாம் வாழும் சமயத்திலே கருத்து வேறுபாடுகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். கருத்து கான்ட்ரடிக்ஷனுடைய ஃபித்னாவில் நீங்க போயிடாதீங்க. காரணம் என்ன? நீங்கள் எப்படி நல்ல வாழ்ந்தாலும் மனிதர்களுடைய நாவிலே உங்களை எவனாவது ஒருவன் கெட்டவன் என்று சொல்லத்தான் செய்வான். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி 3 நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள், கேட்டுட்டு போயிடுங்க. 5 நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார்கள், கேட்டுட்டு போயிடுங்க. 7 நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள், கேட்டுட்டு போயிடுங்க. நீங்க என்ன சொல்லணும்? அஅலமு ரப்பி, என்னுடைய இறைவன் அறிவான். என்னை பற்றிய விஷயங்களில் மனிதர்களுடைய நாவை கொண்டு நான் என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் எதை சொல்லுகிறான், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்திற்கு எது பிடிக்கும் என்று. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மெயின் கோர் சப்ஜெக்டை விட்டுட்டு சாதாரணமா தக்பீர் இங்க கட்டணுமா இங்க கட்டுமா, நீங்க இந்த டிசெப்ஷன்ல மூழ்கிடாதீங்க, இந்த குழப்பத்துல மூழ்கிடாதீங்க. விரல் நிக்க வைக்கணுமா அசைக்கணுமா, இந்த குழப்பத்துல போயிடாதீங்க. நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னாடி பிஸ்மில்லா ஓதணுமா ஓதக்கூடாதா, இந்த குழப்பத்துல போயிடாதீங்க. தொழுகையை நிலைநாட்டுவதற்காக இதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை 3ஆ 5ஆ 7ஆ இந்த குழப்பங்களில் சென்று விடாதீர்கள். குர் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம், அவருடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது போல் நீங்கள் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதனை பின்பற்றி செல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக.